இன்றைக்கு அநேகர் ஆராதனைகளோடும், துதிகளோடும், ஸ்தோத்திரங்களோடும், ஜெபங்களோடும் இது போன்ற பல்வேறு காரியங்களோடு ஆழமாக இணைந்திருக்கிறார்கள். ஆனால் அந்த அளவிற்கு ஆவிக்குரிய விளைவுகள் இல்லை, ஆவிக்குரிய கனி கொடுக்கும் அனுபவங்கள் இல்லை. உற்சாகமாகத்தான் பாடுகிறார்கள், உற்சாகமாகத்தான் ஆராதனை செய்கிறார்கள், உற்சாகமாகத்தான் ஜெபிக்கிறார்கள், துதிக்கிறார்கள், சந்தோஷமாக பல்வேறு பரவசமான காரியங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் விளைவுகள் இல்லை. இதற்கு முக்கியமான ஒரு காரணம் என்னவென்றால், அதாவது அநேக ஆண்டுகளாக கிறிஸ்தவ உலகத்தில் ஆவிக்குரிய சபைகள் என்ற பெயரில் நடத்தப்பட்ட பெரும்பாலான சபைகளில் பாடல்களும் பரவச ஆராதனைகளும் தான் ஆவிக்குரிய அடித்தளமாக இருந்திருக்கிறது. பாடல்களையும் ஆராதனை நடத்துகிற விதங்களையும் அடிப்படையாக வைத்து தான் அநேகருக்கு ஆவிக்குரிய உணவு கொடுக்கப்பட்டது. இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான உணவு பாடல் மூலமாக கொடுக்கப்பட்ட உணவு, இல்லை என்றால் பரவசம் ஏற்படுத்தும் ஆராதனைகள் மூலமாக கொடுக்கப்பட்ட உணவு. அதாவது பாடல்கள் அவசியம், நம்ம பாடலை வேண்டாம் என்ற நிலைக்கு போகக்கூடாது. ஆராதனைகள் அவசியம், ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இவை நம்முடைய ஆவிக்குரிய உணவாகவோ நம்முடைய ஆவிக்குரிய அடித்தளமாக இருக்க முடியாது. இன்றைக்கி பெரும்பாலான திருச்சபைகளில் ஆவிக்குரிய சபைகள் என்ற பெயரில் அவைகள் செயல்பட்டாலும் அந்த ஆவிக்குரிய அனுபவம் என்பது எவைகளாக இருக்கிறது என்றால், நாங்கள் நன்றாக பாடுகிறோம், நாங்கள் நன்றாக ஆராதிக்கிறோம், இந்த அடிப்படையில் இருக்கிறபடினால ஆவிக்குரிய விளைவுகள் இல்லை. நிறைய பாஸ்டர்கள், நிறைய ஊழியக்காரர்கள் சபை மக்களுக்கு பிரதானமாக கொடுக்கிற காரியம் என்னன்னு சொன்னால், பாடல்கள் என்ற உணவு, ஆராதனைங்கிற உணவு. அதாவது பாடல்கள் மூலமாக நமக்கு ஒரு உத்வேகம், உற்சாகம், சந்தோஷம் இதெல்லாம் ஏற்படுகிறது இயற்கை, அதனால் அவைகள் நமக்கு வேணும். அதுபோல் உற்சாகமாக ஆராதிக்கிற காரியங்கள் அவைகளும் நமக்கு நல்ல சந்தோஷம், நல்ல ஈடுபாட்டை ஏற்படுகிற உத்வேகம் எல்லாம் வேணும். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், பாடலாக இருந்தாலும் சரி, ஆராதனை செய்கிற அதாவது பரவசமாக சந்தோஷமாக ஆராதனை செய்கிற விதங்களாக இருந்தாலும் சரி, இவைகள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்புவதில்லை. கட்டி எழுப்பினாலும் அதனுடைய கான்ட்ரிபியூஷன் ரொம்ப கம்மி. அதாவது நாம் நல்ல ஆரோக்கியம் தருகிற சாப்பாடை சாப்பிட்றோம், ஆனால் அவ்வப்பொழுது என்ன பண்ணுறோம்னா டீ காஃபி சாப்பிட்றோம். நம்மளை கொஞ்சம் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்காக, நம்மளை கொஞ்சம் எனர்ஜைஸ் பண்ணிக்கிறதுக்காக என்ன பண்ணுறோன்னு சொன்னால் ஒரு டீ காஃபி சாப்பிட்றோம். டீ சாப்பிட்றவங்கள என்ஜாய் பண்ணுறோம், காஃபி சாப்பிட்றவங்கள என்ஜாய் பண்ணுறோம், ஸ்நாக்ஸ் சாப்பிட்றவங்கள என்ஜாய் பண்ணுறோம். ஆனால் இந்த காஃபி சாப்பிட்றதையும் டீ சாப்பிட்றதையும் இந்த நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதையும் அடிப்படையாக வைத்து நம்ம ஆரோக்கியத்தை பெற முடியாது. அதுக்கு நல்ல வலுவான பலம் வாய்ந்த சத்தான உணவு சாப்பிடணும். இன்றைக்கு பல திருச்சபைகளுடைய ஆவிக்குரிய மொத்த செயல்பாடுகளே பாடல்களும் ஆராதனை தான். இவைகள் வேண்டாம் என்பதல்ல, ஆனால் இவைகள் ஒரு தேநீர் கொடுக்கின்ற ஒரு விளைவை தான் கொடுக்கும், ஒரு காஃபி கொடுக்கின்ற விளைவை தான் கொடுக்கும். திருச்சபைகள் மூலமாக இன்றைக்கு அநேகர் எப்படி எழும்புனா பாடல் மூலமாக எழும்புகிறாங்க, ஆராதனை செய்கிற விதங்கள் எழுப்புகிறாங்க. அதனால் அவங்க உற்சாகமாக ஆராதனை கலந்து கொள்கிறாங்க, கைகளை உயர்த்துக்கிறாங்க, கைகளை தட்டுறாங்க, உடலை அசைக்கிறாங்க, நடனம் ஆட வேண்டுமென்று நடனம் ஆடுறாங்க, ஆட வேண்டுமென்று ஆடுகிறாங்க, பாடுறோம் எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் ஆவிக்குரிய விதமான வலிமையான அஸ்திபாரத்தை உடையவளாக மாறுவதை காரணம் என்னவென்றால், ஆவிக்குரிய உணவு இல்லை. நீங்கள் எவ்வளவு தான் பாடல்களை பாடி ஜனங்களை உற்சாகப்படுத்தினாலும் அந்த உற்சாக விசை கொஞ்ச நேரம் தான் வேலை செய்யும். இவைகளை கொண்டு வாழ்க்கை சூழல்களுக்கு சென்று வலிமையோடு ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ முடியாது. ஏனென்றால் பெரும்பாலும் பாடல்கள் மூலமாக, இல்லைன்றால் நாம் உற்சாகமாக ஆராதிக்கின்ற செயல்பாடுகள் மூலமாக ஒரு இமோஷனல் எக்ஸைட்மெண்ட் தான் நமக்கு அதிகமாக கிடைக்கும். அதை மனநிலைகளில் நம்ம சந்தோஷப்படும், மனநிலைகளை உற்சாகப்படுத்தும். ஆனால் இந்த உற்சாகமும் இந்த மனநிலை சந்தோஷமும் ரொம்ப நேரம் லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதில்ல. இதை கொண்டு நீங்கள் வாழ்க்கை வட்டங்களில் வருகிற சோதனைகளை சந்திக்க முடியாது. ஆவிக்குரிய நற்கனி கொடுக்கும்படியான வலிமை அதில் பெற முடியாது. ஆவிக்குரிய வலிமையான உணவை நாம் பெற வேண்டும், அதுதான் வார்த்தை. இன்றைக்கி பெரும்பாலான திருச்சபைகளில் வார்த்தை உணவு இல்லை. அப்படியே அவங்க வார்த்தைகள் பேசினாலும் அது அவங்களை வலிமைப்படுத்துகிற வார்த்தை இல்லை. நிறைய கதை சொல்லுவாங்க, நிறைய சம்பவம் சொல்லுவாங்க, நிறைய அனுபவங்கள் சொல்லுவாங்க, நிறைய சாட்சி சொல்லுவாங்க. ஆனால் அதாவது அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறபடி எந்த மனுஷனையும் தேறினவனாக நிறுத்தும்படியான வார்த்தைகள் இல்லை.
இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டி எழுப்பப்பட்டவர்களாகவும் அந்த அனுபவத்தை கொடுக்குற வார்த்தைகள் இல்லை. அந்த வார்த்தைகள் தான் அவசியம். இதைத்தான் நம்ம 2 தீமோத்தேயு 3ஆம் அத்தியாயத்தினுடைய 17ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். இன்றைக்கு திருச்சபைகளில் ஆராதனைகள் குறைவாக இல்லை, பாடல் குறைவாக இல்லை. நிறைய போதகர்கள் இந்த பாடல் மூலமாக மக்களை பரவசப்படுத்துகிற, பாடல் மூலமாக உற்சாகப்படுத்துகிற, பாடல்களை கொண்டு அவளை ஈர்க்கிற, பாடல்களை கொண்டு அவளை உத்வேகப்படுத்துகிற இந்த காரியங்களை செய்து அதில் ஜனங்களை சந்தோஷப்படுத்தி இதான் ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிக்சரை கொடுத்துட்டாங்க. அப்போ நன்றாக பாடுகிற வேளையில், சேர்ந்து பாடுகிற வேளையில், பாடுகிறத கேட்குற வேளையில் நமக்கு ஒரு ஜாய் வருது, அதை சந்தோஷம் வருது. அதை என்ன நினச்சிக்கிறோம், இதான் ஸ்பிரிச்சுவல் ஜாய், ஆவிக்குரிய சந்தோஷம். ஆனால் இந்த சந்தோஷத்தை விட்டு என்ன பண்ண முடியலன்னு சொன்னால், வாழ்க்கை என்கிற களத்தில் போய் நாம் ஆவிக்கேற்ற விதமாக வாழ்ந்து காட்ட முடியவில்லை. அந்த வாழ்ந்து காட்டுகிற அனுபவத்துக்கு வார்த்தைகள் தான் ரொம்ப முக்கியம். எந்த ஒரு விசுவாசியையும் பாடலை கொண்டே கட்டக்கூடாது. நல்ல வித்தியாசமான, நல்ல உற்சாகமான ஆராதனைகளை கொண்டு கூட கட்டக்கூடாது. இதெல்லாம் நமக்கு வேண்டும். ஆனால் கட்டப்படுவது வார்த்தை மூலமாக, தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற தெளிவான வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அவைகள் மூலமாக ஜனங்களை கட்டவில்லை என்றால் அவர்களுடைய அஸ்திவாரம் எப்பொழுதுமே பலவீனமாக தான் இருக்கும். அது மணல் மேல் கட்டப்பட்ட வீடாகத்தான் இருக்கும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சபைகளில் வர்றாங்க, பாடுறாங்க, துதிக்கிறாங்க, பாடலை கேட்குறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க, என்ன சந்தோஷம் அப்படியெல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் பண ஆசை ஜெயிக்க முடியலை, பொருளாசை ஜெயிக்க முடியலை, உலக கலாச்சாரத்தை மேற்கொள்ள முடியலை, உலகத்துக்கு ஏற்ற வாழ்க்கை விட்டு விலகி வர முடியலை. ரோமர் 12:2 சொல்லுகிறது போல, இப்பிரபஞ்ச ஒத்த வேஷம் தரியாதர்கள் என்று சொல்லுகிற அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிய முடியலை. ஆனால் ஆராதனை கூடம் என்கிற இடத்துல, ஜெபக்கூடம் என்கிற இடத்துல, இன்னும் நம்ம சபை என்கிற இடத்துல நன்றாக கைகளை உயர்த்தி ஆடி அசைந்து ரொம்ப உற்சாகத்தை வெளிப்படுத்தி ரொம்ப அனுபவிக்கிறாங்க. ஆனால் இது ஒரு இமோஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறது என்று இதை லைஃப்பில் வெளிப்படுத்துகிற நிலைமை கொண்டு போகலை. ஏன்னா இன்றைக்கி நிறைய போதகர் இடத்துல தேவ வார்த்தை இல்லை, வெறும் பாடல் இருக்கிறது, வெறும் ஆராதனை பரவசத்தை கொடுக்கிற பயிற்சிகள் இருக்கிறது. அவர்கள் வாய் நிறைந்து பேசுவாங்க, கேட்குறவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஆவி இறங்குறது மாதிரி இருக்கும், நிரம்புற மாதிரி இருக்கும். ஆனால் வாழ்க்கை என்கிற சோதனை களத்தில் செல்லுகிற பொழுது பொறுமையாக இருக்கிறது, தாழ்மையாக இருக்கிறது, உண்மையாக இருக்கிறது, ஒழுங்காக இருக்கிறது, இச்சைகளை அடக்கி இருக்கிறது, இது போன்ற காரியங்கள் கடினமாக போய்விடுகிறது. வார்த்தைகள் மூலமாக கட்டப்படாத எந்த ஆவிக்குரிய வாழ்க்கையும் சோதனைகளுக்கு நிற்பதில்லை. தேவனுடைய தெளிவான சத்திய வார்த்தைகளின் மேலே விசுவாசிகளை கட்டி எழுப்பவில்லை என்றால் அவர்கள் இந்த உலக வாழ்க்கையில் ஒரு உண்மையான வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ மாட்டாங்க. தேவ வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது வார்த்தைகள் உறவை கொடுக்கும். அந்த உறவு தான் அவர்களுக்கு வலிமையை கொடுக்கும். இன்றைக்கு இமோஷனல் ஒரு பவர், அதாவது இமோஷனல் எக்ஸைட்மெண்ட், இமோஷனல் ஸ்ட்ரென்த், நல்லா வல்லமை ஃபீல் பண்ணுற ஒரு அனுபவத்தை தான் மக்களுக்கு கொடுக்குறாங்க. எனவே பாடல்களை நீங்கள் கேளுங்க, பாடலை அனுபவிங்க, ஆராதனைகளை பங்கு கொள்ளுங்க, சந்தோஷமாக தேவனை ஆராதிங்கள். ஆனால் இவைகளால் நீங்கள் கட்டப்பட்டு விடுவதில்லை. அதற்கு வார்த்தைகள் வேணும். வார்த்தை என்ன செய்யும்? உங்களை உணர்த்தும். வார்த்தை என்ன செய்யும்? உங்களை உருவாக்கும். வார்த்தை என்ன செய்யும்? கர்த்தருக்கேற்றபடி மாற்றும். வார்த்தை என்ன செய்யும்? தேவ உறவில் உங்களை வளர்க்கும். வார்த்தை என்ன செய்யும்? அனுதின தேவ ஐக்கியத்தை உங்களுக்கு கொண்டு வரும். இவைகள் தான் உங்களுக்கு ஆவிக்குரிய பலத்தை கொண்டு வரும். இவைகள் தான் சோதனைகளை ஜெயிக்கிற ஆற்றலை கொண்டு வரும். இவைகளை கொண்டு நீங்கள் பண ஆசை ஜெயிக்கலாம், பொருளாசை ஜெயிக்கலாம், உலக இச்சைகளை ஜெயிக்கலாம், பிசாசை ஜெயிக்கலாம், சுயத்தை ஜெயிக்கலாம், வாழ்க்கையில் நற்குணங்களுக்கு எதிராக வருகிற எல்லா காரியங்களும் ஜெயிக்கலாம். ஆனால் இன்றைக்கு அநேகர் பாடல் மூலமாக கிடைக்கப்பட்ட பரவசத்தை வைத்துக்கொண்டு நன்றாக பாடுகிறோம், துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம், எல்லாம் ஆக்சுவல் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் வாழ்க்கையில் ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. வாழ்ந்து காட்டி ஜனங்களுக்கு முன்பாக நம்முடைய நற்கிரிகள் மூலமாக அநேகர் வெளிப்படுகிற அனுபவம் இல்லை. ஜனங்களுடைய நற்கிரிகளை பார்த்து பரலோகத்தில் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று மத்தேயு 5:16 சொன்ன அனுபவம் நடக்கவில்லை. நீங்கள் பரிசுத்தாவியை பெறுகிறவர்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்ன அனுபவம் நடைபெறவில்லை. என்னிலே நிலைத்திருங்கள், அப்பொழுது கனிகளை கொடுப்பீர்கள், அப்பொழுது பிதா மகிமைப்படுவார் என்று சொன்ன வார்த்தை நிறைவேறவில்லை. ஏனென்றால் இன்றைக்கு பெரும்பாலான திருச்சபைகள் விசுவாசிகளுக்கு பாடல்கள் என்ற உணவைத்தான் கொடுக்கிறது. இது டீ கொடுக்குறது மாதிரி, இது ஒரு டெம்பரரியாக நம்மளை கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை பண்ணுறாங்க, ஸ்நாக்ஸ் கொடுக்குற மாதிரி. பெரும்பாலான சபைகள் பரவசமான ஆராதனை நடத்தி ஆண்டவரை மிகைப்படுத்தி நிறைய பேசி அவங்களுக்கு ஒரு விதமான ஒரு நம்பிக்கை உணர்வு அதை கொடுக்கறது. உண்மையான தேவ வார்த்தையை கொடுக்கல.
நிறைய விசுவாசிகளுக்கு தேவ வார்த்தை கிடைக்கல. அதனால் உணர்ச்சிகரமான அனுபவங்களோடு மட்டும் தங்களை இணைத்து கொண்டு உண்மை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கையில் தோல்வி அடைகிறாங்க. எனவே நீங்கள் வார்த்தையில் கட்டப்பட வேண்டும். வார்த்தைகள் மேல் கட்டப்படவில்லை என்றால் ஆண்டவர் சொன்னார் பாருங்கள், அதாவது நான் சொல்லுகிற வார்த்தை கேட்டு இதன்படி செய்கிறவன் தான் கண்மலை மேல் தன்னுடைய வீட்டை ஆழமாக அஸ்திவாரம் போட்டு கட்டுகிற ஒப்பாக இருப்பான். இல்லைன்னா மணல் மேல் கட்டப்பட்ட வீடு அது அப்படி நல்லா தான் இருக்கும். காற்று வீசுகிற பொழுது, வெள்ளம் வருகிற பொழுது அது அழிந்து விடுகிறது. அநேகருடைய வாழ்க்கை இன்றைக்கு அப்படித்தான் இருக்கிறது. என்றால் பெரும்பாலான திருச்சபைகள் பாடல் உணவைத்தான் கொடுக்கிறது. பெரும்பாலான ஊழியர்கள் பாடல் உணவைத்தான் கொடுக்கிறார்கள். அது டீ சாப்பிட்ற மாதிரி. ஆக்கப்பூர்வமான ஆரோக்கியம் தருகின்ற ஆவிக்குரிய உணவை சாப்பிட வேண்டும். மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறான். எனவே வார்த்தைகளை விரும்புங்கள், வார்த்தைகளை நாடுங்கள். நீங்கள் கேட்கின்ற பாடல்கள் அல்ல, நீங்கள் கலந்து கொள்கிற பரவச ஆராதனைகள் அல்ல, நீங்கள் உங்களுக்குள்ளே பெற்றுக்கொள்கிற தேவ வார்த்தைகள். அது உணர்த்துகிற வார்த்தைகளாக இருக்க வேண்டும், உருவாக்குகிற வார்த்தைகளாக இருக்க வேண்டும், கட்டுகிற வார்த்தைகளாக இருக்க வேண்டும், தேவனோடு உங்களை ஆழமாக கொண்டு செல்கிற வார்த்தைகளாக இருக்க வேண்டும், தேவனோடு இணைந்திருந்து உலக வாழ்க்கையிலே வெற்றிகரமாக சோதனை ஜெயிக்கிற வார்த்தைகளாக இருக்க வேண்டும். அந்த விதமான வார்த்தைகள் தேவனிடம் வருகிறது. அந்த வார்த்தைகளை எதிர்பாருங்கள், நாடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.